வணக்கம். இது வழக்கு. 38 நாள் பச்சிளம் குழந்தை கௌரவ கொலை. பாதி பிரச்சனைனால திட்டமிட்ட போல சார். காதல் தம்பதியை கொன்றவர்கள் குழந்தையையும் விட்டு வைக்காத வெறிச்செயல். அந்த பையனை அடிச்சு சேர்த்துக்குள்ள வச்சுட்டானோ, இவளை அடிச்சு இதெல்லாம் இடுப்புக்கிட்டு முடிச்சு கொண்டு ஆத்துல எடுத்துட்டானோ, குழந்தைக்கு கொண்டு குளத்துல கொடுத்தாங்க. பழனியப்பன், அமிர்தவள்ளி இந்த இருவரும் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்த காதல் தம்பதி. கடந்த வாரம் மன்னார்குடி பகுதியில் உள்ள வேதபுரம் ரோடு ONGC அலுவலகம் அருகே வயல்வெளி பகுதியில் பழனியப்பன் பிணமாக கிடந்தார். அவரது தலை சேற்றில் அமுக்கி வைக்கப்பட்டிருந்தது. கால் மற்றும் உடல் பகுதிதான் வெளியே தெரிந்த நிலையில் காணப்பட்டது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூத்தாநல்லூர் ரோடு ஆர்ச் பகுதியில் ஹரிச்சந்திரா நதியில் அமிர்தவள்ளி பிணமாக கிடந்தார். அவர்கள் இருவரையும் கடத்தி கொலை செய்து ஆறு மற்றும் வயல்வெளியில் வீசி சென்றிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. என்ன நடந்தது அப்படி? மன்னார்குடி அருகே உள்ள வேதபுரம் சாலை ONGC அலுவலகம் அருகே உள்ள அந்த வயல்வெளி சேற்றில் ஒருவர் முகம் புதைந்து இறந்து கிடக்க ஊரே கூடிவிட்டது. அங்கு சோகம் அப்பிக் கிடந்தது. அங்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. மர்மமாக இறந்து கிடந்தார் அந்த மனிதர். கொலையாக இருக்கலாம் என சந்தேகம். காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட தொடர்ந்து பதற்றம். அந்த பகுதியே பரபரத்து கிடந்தது. இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு அதிர்ச்சி அழைப்பும் வந்து சேர்ந்தது. வயலில் பழனியப்பன் பிணமாக கிடக்க, கூத்தாநல்லூர் சாலையில் உள்ள ஹரிச்சந்திரா நதியில் பிணமாக கிடந்தார் அவரது மனைவி. கணவர் தலை சேற்றில் அமுக்கப்பட்டு கிடக்க, தண்ணீரில் மிதந்து கிடந்தார் அவரது மனைவி. இது மட்டுமல்ல, இன்னொரு கொடூரமும் நடந்திருந்தது. அந்த பகுதிக்கு உட்பட்ட குன்னியூர் ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே 38 நாட்களே ஆன நிலையில் ஒரு குழந்தையின் சடல் கைப்பற்றப்பட்டது. அடுத்தடுத்து சோகத்தில் உறைந்து போனார்கள் ஊர் மக்கள். எப்படி நடந்தது இந்த இறப்புகள்? கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது தற்கொலையா என பல்வேறு குழப்பங்கள். ஒரு வழியாக இறந்து போனவர்களின் முழு விவரமும் வெளியில் தெரிந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கீழமருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனியப்பன். இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 10 வருடங்களாக தனித்து வாழ்ந்து வந்திருக்கிறார் பழனியப்பன். கொத்தனார் வேலை செய்து வந்துள்ள பழனியப்பன் தனியாக வசித்து வந்துள்ளதால் அதே பகுதியைச் சேர்ந்த அமிர்தவள்ளி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளியான அமிர்தவள்ளியை காதலித்து அவரை தன்னுடனேயே அழைத்துச் சென்றிருக்கிறார் பழனியப்பன். கோவையில் இருவரும் தனித்து வாழ்ந்துள்ள நிலையில்தான் இதோ பிணமாக கிடக்கும் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அவர்களுக்கு. பிறந்து 38 நாட்களே ஆன நிலையில் தனது மனைவியுடன் சொந்த ஊருக்கு திரும்பிய போதுதான் இந்த மூவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதோ கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணையில் உள்ள பழனியப்பன் சகோதரர்கள்தான் இந்த கொலையை செய்து முடித்திருப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அந்த பொண்ணு குழந்தைதான் 2 பேருமா தூக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணு 10 மணிக்கு மேலே தூக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. தூக்கிட்டு வந்தவங்களதான் எதுக்கு மரத்து கலவன் தரமா இந்த பையனை அடிச்சு சேர்த்துக்குள்ள வச்சுட்டானோ, இவளை அடிச்சு
இதெல்லாம் இடுப்பு கிடப்பாலும் ஒடிச்சு கொண்டு ஆத்துல எரிஞ்சிட்டாங்க. குழந்தை கொண்டு குளத்துல போட்டாங்க. பழனியப்பன் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை மனமுடித்து குழந்தையுடன் ஊருக்கு திரும்பிய ஆத்திரத்தில் கௌரவ கொலை செய்திருக்கிறார்கள் அவரது சகோதரர்கள். வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண் என்ற காரணத்துக்காக தனது மகளை கொலை செய்துவிட்டதாக கதறி புலம்புகிறார் அமிர்தவள்ளியின் தாய். 10வது படிச்சு பிறகு நான் எனக்கு இதான் படிப்பேன், வேற படிப்பு படிக்க முடியாது, நான் படிக்கிறேன்ட்டு அழுதுட்டு அடம் முடிச்சிச்சு. சேர்த்துட்டு அங்க கொண்டு படிக்க வச்சிருக்கோம். அதுல ஒரு 3 மாசம் படிச்சிச்சு. படிப்பு முடிஞ்சோன்னா எல்லா பிள்ளைங்களையும் வெளியில கொஞ்சம் விட்டுட்டாங்க. அவங்க ஒரு 60-50 வச்சிருந்தாங்க. என்னால 3 நாள் வேலையில போய் மண்ணு முட்டை தூக்குதுங்க, மண்ணுக்குள்ள தூக்குதுங்க. எங்க அம்மா கஷ்டப்படுதுன்னு சொல்லி அதை தாக்கிட்டே அழுத பார்த்துட்டு எங்க அம்மா 2 நாளைக்கு வரைக்கும் 3 நாளைக்கு வந்து பாட்டில் போட்டுக்கிட்டு போனாங்கன்னா அவங்க கடவுள் மாதிரி அப்பயும் எனக்கு இறக்கப்பட்டாங்க. பார்த்து பார்த்து வளர்த்த அந்த அன்னையின் அழுகை ஊரையே ஒப்பாரி கோலத்தில் தள்ளிவிட்டிருந்தது அன்று. இவர்களின் ஜாதி வெறிக்கு அந்த பச்சிளம் குழந்தையும் தப்பவில்லை. எனக்கு தெரிஞ்சுன்னா என்ன கொள்ளட்டும்னு போயிருப்பாப்பா, என்ன கொள்ளட்டும், என்ன பாரிய கொள்ளட்டும்னு போயிருப்பாப்பா, நான் பாரிய கொள்ளட்டும்னு போயிருப்பாப்பா. ஆதிசபத்துல போய் சீக்கிரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரிக்க வந்து அவங்களுக்குள்ள எப்படிதான் தொடர்பாகுன்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு 3 மாசம் கழிச்சு இது மாதிரி கிராமத்துல வந்து அவங்க பொண்ணோட மாப்பிளோட அண்ணனும் வந்து கிராமத்துல சொல்லி இது மாதிரிக்கே எங்கள்கிட்ட பையன் அழைச்சிட்டு போயிட்டாங்க, இது மாதிரி உங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் எங்க அப்பா போய் சரிங்க நாங்க போய் தேடி பாக்குறோம், எங்களுக்கு இவ்வளவு நாள தெரியாது, எது எங்க ஃபேமிலில தான் போய் இருக்குன்னு நாங்களும் எங்க பார்த்தாலும் விசாரிச்சு பார்த்தோம். நீங்க வந்து இப்படி சொல்றீங்கன்னு எங்க அப்பா எங்க பார்த்தாலும் எங்க ஃபேமிலி எல்லாம் போய் கேட்டு பார்த்தாங்க. கேட்டு பார்க்கும்போது இது மாதிரிக்கே இல்லன்னு சரி எங்களால கண்டுபிடிக்க முடியல. எங்கேயாச்சும் சரி ஒரு ஊனமுற்ற பொண்ணு ஒரு பிள்ளை, அவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்கு, சரி இருந்தா இருந்துட்டு போகுது, ஒரு ஊனமுற்ற பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க போது இருந்துட்டு போகுதுன்னு நாங்களும் விட்டோம் சார். நாங்க என்ன பழி வாங்கணும் சார், இந்த வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு அவங்க எப்படி தொடர்பு வச்சு கொண்டு போயிட்டான். கொண்டு போய் அவங்க என்ன பழி வாங்கினாங்க, இந்த மாரிக்கு பிள்ளைய கொண்டு அவங்கள கொண்டது இல்லாம இந்த பிள்ளை 38 நாள் தான் அவருக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த பிள்ளைய கொண்டு விட்டாங்க சார். திட்ட விட்டா கொலை சார். இது ஒருபுறம் இருக்க இந்த கொலைக்கு இன்னொரு காரணமும் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் பழனியப்பனின் சகோதரர்கள். பழனியப்பனை கொலை செய்துவிட்டால் அவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தையும் அவரது வீட்டு மனையையும் கைப்பற்ற நினைப்பதாக கூறும் அவர்கள் ஜாதி வெறியில்தான் அந்த பச்சிளம் குழந்தையையும் பங்கு போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த ஊரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நெல்வயலில் சகற்றில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பிரேதம் தலை அமைச்சு குறைக்கப்பட்டு கிடந்தது. அந்த பிரேதத்தை எடுத்து பார்க்கும்போது கீழமுகத்தைச் சேர்ந்த விலாசமன் பயணியப்பன் என்று தெரிய வந்தது. உடனே அந்த புலனாய்வு செய்து கொண்டிருக்கும் போதே உள்ளூர் அரிசன நதி பாலத்தின் கீழ் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிரேதம் 2 நதிக்கரையிலிருந்து கிடப்பதாக தகவல் கிடைத்தது. உடனே சம்பவம் சென்று அந்த பெண் பிரேதத்தை வெளியில் எடுத்து புலனாய்வு செய்து கொண்டிருந்த போது அந்த பெண் அமிர்தவள்ளி என்றும் அந்த கீழ மருத்துவத்தைச் சேர்ந்த கணேசனுடைய மகள் என்றும் இறந்த பயணியப்பனுக்கு அவருடன் காதலித்து ஊரை விட்டு ஓடிவிட்டதாகவும் தகவல் தெரிந்தது. இந்த வழக்கு தொடர்பாக பழனியப்பன் சகோதரர்கள் ராமகிருஷ்ணன், சுப்பிரமணியன், அவர்களது உறவினர் மகேந்திரன், ராமகிருஷ்ணனின் நண்பர் துரைராஜ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சமீப காலமாக கௌரவ கொலைகள் என்ற பெயரில் பெருகி வரும் குற்றச்சம்பவங்கள் சமூக ஆர்வலர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இதுபோன்ற பல குற்ற சம்பவங்கள் சம்பந்தப்பட்ட அந்தந்த ஊருக்குள்ளேயே மூடி மறைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். கம்யூனிட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி என்னன்னு சரியானபடி எங்களால் சொல்ல முடியல. இன்னைக்கு இவங்களுக்கும் இந்த கௌரவ பிரச்சனையாகவும் நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க தம்பி கல்யாணம் ஆகி அவங்களுக்கே ஒரு பெண் குழந்தை இருக்கு, 2 ஆண் குழந்தை இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொல்றாங்க.
அது இவங்க உள்ள ஒரு வருத்தமாகவும் இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணை நிலைமையா பார்க்கற பொழுது அது ஆண்டிகப்பட்ட பொண்ணா இருக்குது. படிப்பறிவு, பட்டறிவு என எவ்வளவோ முதிர்ச்சியடைந்த இந்த சமூகத்தில் இன்னமும் கௌரவ கொலைகள் இருப்பது பலருக்கு அதிர்ச்சி. இதுபோன்ற கொலை சம்பவங்கள் இனி எங்கிலும் நடக்கக்கூடாது என்பதே அனைவரது விருப்பமும். சாதி வெறி குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லை என்பது கோரத்தின் உச்சம். கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 34 பேர் கௌரவ கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கூறுகின்றன. இப்படியான கொலைகளை தனி சட்டம் மூலம் விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு 5 வயது சிறுமியை தாய் கொலை செய்ய முடியுமா? இங்க செஞ்சிருக்காங்க. ஆமா, முதல்ல ஒரு வாடகை வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கும்போது அந்த வீடு தனக்குத்தான் வேணும்னு மாமனார் தொல்லை பண்ணா எப்படி இருக்கும்? இங்க நடந்திருக்கிற சம்பவமும் அதுதான். வீடு மட்டும் இல்ல, பிள்ளையையும் மாமனார் கேட்டு தொந்தரவு செஞ்சதால கடைசி கட்டமா இந்த உலகத்திலேயே வாழவே வேண்டாம்னு முடிவெடுத்த அந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? மழை நேரம் வெப்பம் தணிந்து கிடந்த போதிலும் அந்த ஊருக்குள் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த துக்கச் செய்தி. ஆம், இதோ இந்த சிமெண்ட் பூசப்படாத வீட்டில் 5 வயதே ஆன ஒரு அப்பாவி சிறுமி தன் தாயாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மகளை கொலை செய்துவிட்டு தாயும் தூக்கிட்டு இறந்து போக அந்த பகுதியே சோகத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது. தற்போது மகளை கொலை செய்துவிட்டு அந்த தாய் மனமுருக ஒரு கடிதத்தையும் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை ஊர்க்காரர்களே சொன்னார்கள். அந்த குழந்தை பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சின்ன குழந்தை, அந்த அம்மா மன வளர்த்துக்கு தேவையில்லாத அந்த குழந்தையும் சாவடிச்சுட்டாங்க. 7:30 மணி அவங்க வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு. வந்தவுடனே இந்த மாதிரி வெளிச்சம் வந்துருது. அதனால கதவு உடைச்சு பார்த்தா 2 பேரும் தூக்க மாட்டிட்டு இருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் வருது. அது மாதிரி யாரும் செய்யக்கூடாது. ஏதாவது அது மாதிரி செஞ்சது யாருக்குமே தெரியாது. இது மாதிரி குழந்தை பிறகுறதுன்னா பெரிய விஷயம். அது ஒரு பொம்பளை புள்ள பிறகுனா பெரிய விஷயம். அது வந்து சர்வசாதாரணமா தூக்க மாட்டி சாவச்சிடறாங்கன்னா ரொம்ப கொடுமை. அது எந்த ஊர்லயும் நடக்கூடாது. மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை சம்பந்தம் நகரைச் சேர்ந்த மதுல்ஸ் என்பவரது மனைவி மாதவி. இவர்களுக்கு த்ரிஷா, ராகவி, ஸ்ரீ என 2 மகள்கள். கணவன் மனைவி என சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இந்த குடும்பம் கடன் தொல்லையால் சின்னாபின்னமாகியிருக்கிறது. ஆம், அப்படித்தான் சொல்கிறார்கள் ஊர்க்காரர்கள். 6 லட்சம் கடன் இருப்பதால் மகளுடன் தற்கொலை செய்து கொண்டதாக எழுதி வைத்துவிட்டு மாதவி இறந்து போயிருப்பதாக சொல்லுகிறார்கள். அவ எழுதி வச்சிருக்கிறத பார்த்த பிறகுதான் தெரியும் இவ்வளவு கடன் இருக்குது, இன்னாருக்கு இவ்வளவு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு இருக்கிறா. அதுலயும் சில பேர் சொல்றாங்க கொடுக்கல, எங்களுக்கு கூட கொடுக்கல, செய்யல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது நிஜமா பொய்யா தெரியாது. அந்த குழந்தைய கொடூரமா போட்டு இந்த மாதிரி கால் மேலேயே போட்டு மாடி கூடவே எங்க போனாலும் எங்க வந்தாலும் கூடவே கூட்டிட்டு போவா, கூடவே கூட்டிட்டு வருவா. அப்படி இருந்தா அந்த குழந்தைய துடிக்க பாதிக்க கொண்டுட்டு இருக்கிறா. என்னன்னு கேட்டா இவ்வளவு கடன், 6 லட்சம் ரூபாய் கடன், 7 லட்சம் ரூபாய் கடன், இந்த கடத்தால் தான் நான் செத்தேன், ஏதோ மாமனார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எதுன்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. இது ஒருபுறம் இருக்க, இவர்கள் இருவரும் இறந்து போவதற்கு குடும்ப சண்டைதான் மூல காரணம் என்கிறார்கள். ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த இவர்கள் இரவு பகலாக உழைத்து சொந்த வீட்டையும் கட்டிக் கொண்டிருந்த வேளையில் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். வேலைக்கு போலான்னு வந்து இடையில தகவல் இது மாதிரி கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டது போய் வீட்டாண்டு பார்த்தாக்கா இந்த அம்மா கிட்ட டாவல் போட்டுன்னு குழந்தைய தூக்கி புடவையில தூக்கு மாட்டி வச்சுட்டேன். இந்த அம்மா தான் தூக்கு மாட்டின்னு இறந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த அம்மா இறந்து காலையிலேயே 10 மணிக்கு 11 மணிக்கே இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வெளியே வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. சாயங்காலம் வரும்போது கதை தாப்பால் போயிட்டு இருந்து அதை தாப்பால் வச்சு பார்க்கும்போது குழந்தையும் இறந்து போயிடுறாங்க. என்ன நடந்தது என்பதில் இன்னமும் குழப்பம் நீடிக்கிறது.
இருவரும் இறந்து போனதற்கு கடன் தொல்லைதான் காரணமா, இல்லை குடும்ப பிரச்சனையா என்பதிலும் சந்தேகம். மாதவியிடம் அவரது மாமனார் அடிக்கடி குழந்தையை கேட்டு தொல்லை கொடுத்ததால் தான் இந்த முடிவை எடுத்தார் என்றும் சொன்னார்கள். அவங்க வந்து சேர்ந்து 5 வருஷம் ஆகுதுங்க. வாடகை வீட்டுல இருந்தாங்க. இப்போ தண்ணி அவங்க மனை வாங்கி வீடு கட்டிக்கின்னு அங்க போய் இருந்தாங்க. 10 நாள் அந்த அம்மா குழந்தைய வெளியே வர்றதில்ல. மாமனாரு என் பொண்ணை கொடுத்துடு பேச்சிய இன்னும் ரோதனையா ஸ்கூல்ல போய் பணம் கட்டினாராம். அத்தையும் போய் தச்சுடுச்சான், கட்டக்கூடாது தச்சுட்டு. அப்புறம் வந்து குழந்தை கொடுத்துட்டு இது 10 நாள் அது என்ன எழுதிச்சோ அது எப்படி செய்யுது எழுதி வச்சுருந்து அவர் மாற்றா போல இது எழுதி வச்சுங்க. மாதவியின் பெரிய மகள் பள்ளிக்கு சென்று விட்டதால் இந்த சம்பவத்திலிருந்து தப்பி பிழைத்திருக்கிறார் அந்த பள்ளி சிறுமி. பள்ளி விட்டு வீடு வந்து சேர்ந்த போது வீடு உள்ளே பூட்டி இருக்க தனது தந்தை வரும் வரை வெளியிலேயே காத்திருந்த ராகவி தந்தை வந்ததும் நடந்ததை சொல்ல கதவை உடைத்து பார்த்த பிறகே உண்மை வெளியில் தெரிய வந்தது. ஒன்றுமறியாத அந்த 5 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதைத்தான் ஊர்க்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 3 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் தில்லா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கூட 10 பாத்திரம் கழுவி கூட மக்க பிள்ளைய காப்பாற்றணும் மகன்ட்ட இந்த மாதிரி எல்லாம் கொடூரமா கொலை பண்ணிக்கவே கூடாது. இந்த சம்பவம் தொடர்பாக கவரப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாதவி இறந்து போனது மட்டுமில்லாம 5 வயது சிறுமியையும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு. கடன் தொல்லையாலும் மாமனார் தொல்லையாலும் 2 உயிர்கள் போயிருக்கிறதா சொல்றாங்க. கைதிகளை கோர்ட்டுக்கு காவல்துறை அழைத்து வருவதற்கு பல நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. கைதிகளை கோர்ட் வளாகத்திற்குள் அழைத்து வரும்போது சங்கிலி மற்றும் விலங்கிட்டு அவர்களை அழைத்து வரலாமா? குற்றவியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஒன்னு கைது செய்யப்படுவார், இல்லைன்னா அந்த வழக்குல ஒரு முன்ஜாமீன் கேட்டு அவர் கைது நடவடிக்கையை தவிர்த்து விடுவார். அப்படிப்பட்ட சூழல்ல கைது நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது ஒன்னு அவர் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கும் பொழுது வழிகாவலுக்கு காவலர்களோடு அவங்க நீதிமன்றத்துக்கு 15 நாளுக்கு ஒரு வாட்டி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்காக கூட்டு வர்றது, அது ஒரு வகை. மற்றொரு வகை வந்து அதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவங்க அந்த வழக்கின் விசாரணையை மேற்கொள்ளும் பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் காவலர்களோடு அவங்க சிறைச்சாலையில் அப்ப இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த நீதிமன்றத்திற்கு தன்னுடைய வழக்கை நடத்துவதற்காக வருவதற்கான நடைமுறை. இந்த 2 நடைமுறையிலுமே அதற்கு வந்து வழிகாவலுக்கு எஸ்கார்ட் போலீஸ் அப்படிங்கிறது 2 வகையாக இருக்கிறது. ஒன்னு வந்து அதற்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான காவலர்கள், அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டு சரகத்துக்கு உட்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரிகள் வந்து வழிகாவலுக்கு கூட்டு போவாங்க. மற்றொரு விதம் வந்து வகை வந்து ஜெயில் அத்தாரிட்டிஸ், சிறைச்சாலை இருக்கக்கூடிய அந்த சிறை அதிகாரிகள் வந்து அவங்களுடைய ஆட்களை வந்து நியமித்து அதற்காக இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள் வந்து வழிகாவலுக்கு கொண்டு போவாங்க. ஆக 2 விதமான நடைமுறைகள் இருக்கின்றன. இந்த அடிப்படையை எப்படி கொண்டு போனாலும் சரி, கைவழங்கிட்டு ஒரு நீதிமன்றத்திற்கு அழைச்சிட்டு போறது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி பல தீர்ப்புகள் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனாலும் அதற்கென சில வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. எந்த மாதிரியான ஒரு நடைமுறையில எந்த மாதிரியான ஒரு தருணங்களில கைவிலங்கிடணும் அப்படிங்கறதும், அப்படி இல்லாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கைவிலங்கிட்டு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி பல்வேறு தீர்ப்புகள் இருக்கின்றன. 1980 வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதியரசர் VR கிருஷ்ணய்யர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பில் அடிப்படையில் வந்து என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கின்றன, ஒரு ஜெயிலுக்கு போற ஒரு காரணத்தினால ஒரு நபர் அவர் ஒரு குற்ற செயல் புரிஞ்சுட்டாருங்கிறது உறுதி செய்யப்பட்டு விடாது. அவர் ஒரு வழக்கில் இருக்கிறாரு, அவர் வழக்கை எதிர்கொள்றாரு. அதன் பிறகு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அவர் உண்மையிலேயே வந்து அந்த குற்றத்தை புரிஞ்சிருக்காருங்கிறத வந்து அரசு வந்து நிரூபிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் விடுவிக்கப்படுகிறார். அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூனி குறுகக்கூடிய வகையிலேயோ வந்து அவருடைய மனித மாண்புக்கு மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயல் இருக்கக்கூடாதுங்கிறதுலையும் அவர் தீர்ப்பளிச்சிருக்கிறார். அந்த காரணத்தினால கையில வந்து விலங்கிட்டு அழைத்து செல்வதுங்கிறது வந்து அது முந்தைய காலத்தை ஞாபகப்படுத்துகிறது. ஒரு இரும்பை கொண்டு ஒரு நபரை வந்து கையிலையும் காலிலையும் கட்டி போட்டு நிற்க வைத்து அங்கே எல்லாரும் பார்த்து அதன் காரணமாக அவர் ஒரு விதமான ஒரு மன வியாதிக்கு உட்படுத்தப்பட்டு அதன் காரணமாக அவருக்கு வந்து பிற்காலத்தில் சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தடை செய்யப்படணும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒருத்தருக்கு கைவிலங்கிட வேண்டிய சூழல் ஏற்படும் பொழுது அதற்கான விஷயத்தை வழிகாட்டுதலுக்கு வரக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளா இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளா இருந்தாலும் சரி, தக்க நீதிமன்றத்தில் அவங்க மனுவாக எழுதி கொடுத்து
என்ன தருணத்தின் காரணமாக அவர் இந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்து கொள்கிறார், தப்பியோடும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை விவரித்து நீதிமன்ற உத்தரவு பெற்ற பிறகுதான் கைவிலங்கிடணும்னு சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். மேலும் அந்த தீர்ப்பிலேயே நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர் தெளிவுபடுத்துறார். அதாவது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுதே இல்ல அந்த தருணங்கள்ல குற்ற பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு நபர் ஒரு குற்றச்செயல், அது மிக கொடூரமான ஒரு குற்றச்செயலாக இருந்தாலும் கூட சரி, அந்த குற்றச்செயலை ஒதுக்கி வைத்து பார்த்தால் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கத்திலும் சரி, அவர் கடவுள் பக்தியிலையும் இல்ல ஒரு மனித மாண்புல சிறந்தவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஆளை பொறுத்த வரைக்கும் அவரை கைவிலங்கிட்டு அப்படி அவரை கூனி குறுக போகும் ஒரு செயல் செய்யற காரணத்தினால அவருடைய மனித உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் தீவிரவாத செயல்கள் மற்றும் மிக கொடுமையான ஒரு குற்றங்கள் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்கள் தப்பிச்சு போயிருவாங்க, இல்ல அவங்களுக்குனால வேற யாருக்காவது ஆபத்து ஏற்பட ஒரு சூழல் இருந்தாலோ இல்ல மிகவும் ஒரு முரட்டுத்தனமான ஒரு தன்மையில் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட தருணங்கள்ல கைவிலங்கிட்டு அழைத்து வந்தாலும் அதை உடனடியாக தக்க உரிய நீதிமன்றத்தில் அவங்க தெரிவிக்கணும். அது தெரிவிச்சு அந்த அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு தான் அது தொடரணும்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். மேலும் அது தவிர அந்த தீர்ப்பிலேயே நீதியரசர் கிருஷ்ணய்யர் சொல்லியிருக்கிறாரு, இது எல்லா கீழ்மை நீதிமன்றங்களுக்கும் இந்த செய்தி உடனடியாக அனுப்பப்பட்டு காவல் நிலையங்களில் இந்த நடைமுறைகள் கைப்பற்றப்பட வேண்டும். ஒருவேளை காவல் நிலையத்தில் கைவிலங்கிட்டு ஒருத்தர் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது அங்க இருக்க ஸ்டேஷன் டைரியில ஜிடியில அது பதிவு செய்யப்படணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் சட்டத்துக்கு முன்பாக நீதிமன்ற உத்தரவு இருந்தால் மட்டும்தான் கைவிலங்கிட்டு அழைத்து செல்ல முடியுமே ஒழிய மற்றபடி சாதாரண வழக்குகளுக்கு ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கைவிலங்கிட்டு அழைத்து செல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.